உலகெங்கு வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். ஸ்டாலின் மேலே குறை சொல்லியோ எடப்பாடியார் மேலே குறை சொல்லியோ புரோஷனம் இல்லை. மக்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்க வேண்டும். 75 வருடங்களாக இந்த திராவிடர்கள் தமிழ் மண்ணில் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு மயிரும் செய்யலை, ஒன்றுமே செய்யலை. ஒரு எம்பி, ஒரு எம்எல்ஏ, ஒரு முதலமைச்சர்கள் 3000 கோடி ஊழல், 4000 கோடி ஊழல், 10,000 கோடி ஊழல். இந்த ஊழல் காசு இருந்தால் இந்த நாட்டை சிங்கப்பூர் மாதிரி மாற்றலாம். மக்கள் வறுமையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, பொருளாதாரத்தை பின்னோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. தமிழகத்தில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வறுமையில்லா வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, பொருளாதாரம் பின்தங்கி இருக்கிறாங்க. இவங்க செஞ்சது என்ன? இந்த நாட்டுக்கு என்ன செஞ்சாங்க? இவங்க ஆராய வேணும். யார் ஆராயிடுறீங்க? தினந்தோறும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் தொல்லை, செயின் பறிப்பு, திருட்டு, ஊழல் நடக்குது. வடக்கன் ஏவி அடிக்கிறாங்க. தமிழர்களுக்கு என்ன பாதுகாப்பு? கவர்மெண்ட்னு வேலையில் வடக்கன் இங்கே கவர்மெண்ட் வேலையில் வேலை செய்கிறான். சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் இவங்க 2 பேரும் போர் அடிக்கலையாடா? இவங்க 2 பேர்த்துக்கு மாறி மாறி ஓட்டு போட்டுட்ருக்கிறீங்க. புதுசாக ஒரு ஆளை தேர்ந்தெடுங்கடா அப்படின்னு நான் சொல்கிறேன். எவன் தேர்ந்தெடுக்கிறீங்க? 200 ரூபாய்க்கு உடம்புல ரத்தம் இல்லாதவன் தமிழ்நாடு 200 ரூபாய்க்கு ஓட்டை விற்றுட்டு அவன் ஆட்சி அதிகாரத்தை திராவிடம் கையில் பிடிச்சிட்டு கடைசியில் நம்மளுடைய மண்ணையே எங்கேயோ இருந்து வந்த நாடோடி கார்பரேட் நிறுவனத்தை விற்கிறான். மீத்தேனுக்கு சேல்ஸ் பண்ணுறான். தினந்தோறும் பாலியல் தொல்லை, தினந்தோறும் பாலியல் தொல்லை, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு. படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில்லை. என்ன நடக்குது இங்கே? சொல்லுங்க பார்க்கலாம். என்ன நடக்குது? தலைகீழாக இருக்குது. மலைவளம் களவு பண்ணுறான். ஆந்திரா, கர்நாடகாவில் இல்லாத மலைவளம் நம்ம நாட்டிலேருந்து மலைவளம் களவு பண்ணி வெளியூர் கொண்டு போகிறான். எங்கே போயிட்டுருக்கு இந்த தேசம்? தஞ்சாவூரில் நெல் கொள்முதல் விவசாயிகளிடம் செய்யாமல் இந்த அரசு, நொந்த அரசு, வெந்த அரசு இங்கேருந்து போய் ஆந்திராவில் போய் நெல் கொள்முதல் செய்யுது. இது மாதிரி திருடர்களை நீங்கள் மீண்டும் மீண்டும் ஓட்டு போட்டு ஆட்சியில் உட்கார வைக்கிறீங்க. எலெக்ஷன் வந்தால் வண்டியாக போய் பேசுகிறான். இந்த ஏடிஎம்கேகாரன், டிஎம்கேகாரன் வண்டியாக போய் பேசுகிறான். ஜெயித்த பிறகு தொகுதி பக்கமே எவனும் வரமாட்டேங்கிறான். எம்எல்ஏ, எம்பி இருந்து எவனும் வரமாட்டேங்கிறான். எங்கே டெண்டர், எங்கே கமிஷன், இங்கே ஊழல் சுற்றிட்டுருக்கான். படித்த இளைஞர் வேலை வாய்ப்பு இல்லை. பெண்களுக்கு பாலியல் தொல்லை, டெய்லி செயின் பறிக்கிறான். கஞ்சா போதை அதிகமாயிருச்சு. காவல் நிலையத்தை ஒரு கம்ப்ளைண்ட் போய் கொடுக்கலான்னா திரும்பி வர முடியல. என்னடா நடக்குது இங்கே? வீடு இடிக்கிறான். ஐயோ, என் வீடு இடிக்கிறான், என் விவசாய நிலம் களவு போகுதுன்னு ஒப்பேரி வச்சு என்னடா பண்ணுறது? மானங்கட்ட தமிழர்களே, எதுக்குடா ஒப்பேரி வைக்கிறீங்க? 100 ரூபாய்க்கு ஓட்டை விற்றுட்டு எதுக்குடா ஒப்பேரி வைக்கிறீங்க? தமிழன் சரியில்லை. திருடர்களை 75 வருடங்களாக திருடர்களை தேர்ந்தெடுத்துட்ருக்கிறீங்க. இதனால் வர்ற விளைவு தான் இது. மாறுங்கடா, மாற்றுங்கடா. இல்லைன்னா நான் புலம்புற மாதிரி நம்ம பிள்ளைகளும் புலம்புவோம். நாம்ளே இவ்வளோ சிக்கு நூறாக சின்ன பின்னமாக இருக்கிறோம். நம்ம பிள்ளைகள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கிறது புரியுதாடா உங்களுக்கு? மடையர்களை சிந்தித்து புதிய ஆட்சியாளர்களை கொண்டு வாங்க. மடையர்களை